ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ்எல்வை டேஸ்டி கிச்சன். நம்ம அடிக்கடி சாப்பிட்ற வடையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழைப்பூவை ஆட் பண்ணி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வெளியில் நல்ல மொறுன்னு உள்ளக்க சாஃப்டாகவும் இருக்கும். இதில் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. அவங்களும் கூட அடிக்கடி இந்த ஸ்நாக்ஸை விரும்பி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாழைப்பூவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. உள்ளக்க இருக்கிற பிஸ்டல்லையும் வெளியில் இருக்க பாட்டையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஒன்ஸ் க்ளீன் பண்ணி நம்ம சமைச்சிட்டோன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாழைப்பூவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு எடுத்து 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1.5 மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகா, 1 பல் பூண்டு, 1 ஸ்பூன் பெரிய ஜீரகம், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிச்சம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், லைட்டாக கொரப்பாக இருக்கட்டும். இப்போ மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பூவும் கடலைப்பருப்பு மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணது அதையும் சேர்த்து டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும், இல்லைன்னா உப்பு அங்கங்கே இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வடை தட்டி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் வெளியில் நல்லா மொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் வெந்திருக்கும், உள்ளே சரியாக வெந்திருக்காது. அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடித்தது மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வடையை மீடியம் ஹீட்லேயே வச்சு பொறுமையாக சுட்டு எடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லான சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி மீத உள்ள வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான வடை ரெடிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.